தோழர்களே, இப்போ நம்ம சதுரகிரிக்கு இந்த 2வது தடவை போயிருக்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். அது மாதிரி 2வது தடவை சதுரகிரி நாங்கள் போயிருக்கிறப்ப அங்கே போய் சுந்தரலிங்கேஸ்வர சன்னிதானத்தில், சந்தானலிங்கேஸ்வர சன்னிதானத்தில் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரப்ப அப்படி மெதுவாக எங்களுக்கு இயற்கை சூழல் சூழ்ந்திருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மெதுவாக பார்த்துக்கிட்டு மெல்ல மெல்லமாக இறங்கி இப்படியே வந்துக்கிட்டே இருந்தோடனே சந்தனலிங்கேஸ்வர சன்னிதானத்துக்குலாம் எல்லாமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வர நேரத்தில் பிளாவடி கருப்பண்ணசாமி சன்னிதானத்துக்கிட்ட நாங்கள் வந்தோம். அந்த பிளாவடி கருப்பண்ணசாமி சன்னிதானத்துக்கிட்ட அங்கே சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி இந்த பெரிய பாறாங்கல்லாம் இருக்கும். அந்த பாறாங்கல்கிட்ட நம்மளுடைய உட்காந்துக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் பேசிக்கிட்டு அந்த இயற்கையை சூழ்ந்த அந்த இடங்கள்லாம் ரசிச்சுக்கிட்டு அந்த சின்ன நீரோடெல்லாம் போவோம். அந்த நீரோடையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். ஆனால் எல்லாம் மலையில் கீழே இந்த மேலேருந்து எல்லா ஜனங்களும் கீழே இறங்கி போய்கிட்டே இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டே தான் அப்படியே உட்காந்துருந்தோம். அப்படியே உட்காந்துட்டு இருக்க டயத்தில் மணி 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு சொன்னாலும் வந்த ஜனங்கள்லாம் இந்த மாதிரி இறங்கி எல்லாரும் போயிட்டாங்க. நமக்கு மணி 3:30 ஆயிடுச்சு. இப்போ நீ மெல்லமாக நடப்ப, சீக்கிரமாக நடந்து நம்ம போனாதான் அடிவாரத்தை போய் சேர முடியும், சரி கிளம்புன்னு சொன்னார். ஆனால் அந்த மாதிரி இடத்துலன்னு எனக்கு உடனே கிளம்ப மனசு இல்லை. ஒரு அரை மனசோட கிளம்பி அப்படியே சரி அடிவாரத்துக்கு போகணுமே அப்படின்ட்டு திரும்ப சரி அப்படியே மெல்லமாக நடந்து இப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். இப்படி வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த லாவடி கருப்பண்ணசாமி சன்னிதானத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே ஒரு வழுக்கு பாறைங்கிற ஒரு இடம் வரும். அந்த வழுக்கு பாறை கிட்ட நாங்கள் வர நேரத்தில் திடீர்னு இயற்கை மாற்றம் ஏற்பட்டு பெரிய மழையே வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. பார்த்தா நேரமும் மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த வழுக்கு பாறை கிட்ட நெருங்கிட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார திடீர்னு பார்த்தியா மழை பெற மாதிரி ஆயிடுச்சு. பெரிய மழை வந்துச்சுன்னா அந்த வழுக்கு பாறையை நம்ம எப்படி தாண்டி போறது ஒன்னால எந்த அங்கே ஒரு பிடிமானமும் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த இதை தாண்டி சாதாரணமாக நடந்து போறப்பே கஷ்டம். இப்படி மழை வந்துருச்சுன்னா அதுல காலுக்கு இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா ஏன்னா அந்த வழுக்கு பாறை பக்கத்துல பெரிய ஒரு நீர்த்தேக்கம் பள்ளம் மாதிரி ஒன்று இருக்கும். ஏதாவது வழுக்கி விட்டா அந்த பள்ளத்துல தான் போய் கீழே விழணும், வேற வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த இடம் இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வேற கொடுத்துருச்சு. அதுக்குள்ள மழை பெரிய மழை கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்றது, இப்படி மாட்டிக்கிட்டோம்னா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இந்த மழையிலேயே நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்தோம். திடீர்னு என் மனசுல ஒரு எண்ணம் வந்தது. உடனே என்ன பண்ணேன், சுந்தரலிங்கேஸ்வரர் மனசுல நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு மழையில அப்படி தப்புறம் நினைச்சுக்கிட்டேன். அவரை மனசு நினைச்சுக்கிட்டு என்ன அறியாம பிளாவடி கருப்பண்ணசாமியே சரணம் 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 என்ன அறியாம நான் கத்துன்னு கத்திருக்கேன். எனக்கு கத்தினது நல்லா தெரியும். எனக்கு அந்த கத்தினது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உண்மையிலே எனக்கு இது வரைக்கும் புதிராவே இருக்கு. உடனே பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நான் அந்த வழுக்கு பாறையை தாண்டி அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அடிவாரம் தானிப்பாறை சேர்ந்துட்டோம். நாங்க தானிப்பாறைக்கு எப்படிதான் வந்தோம்னே எனக்கு இது புரியவே இல்லை. அப்புறம் அங்கே போனவங்கதான் எனக்கு ஒரு சுய நினைவே வந்தது. பார்த்தா என்னடா நம்ம எப்படி அடிவாரத்துக்கு வந்துட்டோமே, நம்ம அங்க வழுக்கு பாறை கிட்ட நின்றுட்டு லாவடி கருப்பண்ணசாமின்னு சத்தம் தானே போட்டது நமக்கு தெரிஞ்சது. எப்படி நம்ம இந்த அடிவாரத்துக்கு வந்தோம் அப்படின்னுட்டு எனக்கு ஒரே மலப்பா இருந்தது. உடனே அங்கேயே ஒரு சின்ன கருப்பண்ணசாமி கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கருப்பண்ணசாமி கோயில் கிட்ட அந்த மழை கொட்டிட்டு தான் இருந்தது. அதுலயே கருப்பண்ணசாமி சன்னிதானத்துல அவரை கும்பிட்டுட்டு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து இதுக்கு அடிவாரத்துக்கு இன்னும் கீழே இருக்கிற அடிவாரத்துக்கு வந்துட்டோம். பார்த்தா மணி கிட்ட 6 மணி 6:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. 6:30 மணி கிட்ட ஆனா எல்லா ஜனங்களும் நடந்து எல்லாரும் அவங்கவுங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஜன நடமாட்டமே இல்லை. அப்போ நிறைய வேனு பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. குரூப்பா வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் கிளம்பி போயிடுச்சு. நாங்க அங்க அடிவாரத்துக்கு வர நேரத்துக்கும் ஒரே ஒரு வேன் மட்டும் கிளம்பி போயிட்டு இருந்தது. அதுல ஜனங்கள்லாம் ஏறி அந்த வேனு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒருத்தருமே இல்லை.
சரி என்ன பண்றதுன்னு தெரியாம நமக்கு வந்து மதுரைக்கு வேற போய் ஆகணுமே, எப்படி போறது, இப்படி இருட்ட வேற ஆரம்பிச்சு எங்கேயும் தங்கறதுக்கு வசதி இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த நான் சொல்றது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கையில சொல்றேன். அப்பெல்லாம் அங்கெல்லாம் எந்த ஒரு வசதியும் கிடையாது. இப்ப எல்லாம் கடைகள்லாம் நிறைய போற வழியில எல்லாம் கடைகள்லாம் வந்திருக்கு. இப்ப எல்லாம் அடிவாரத்துல எல்லாம் நிறைய கடைகள்லாம் இப்ப வந்திருக்கு. இப்ப சொல்லக்கூடிய காலகட்டம் கிடையாது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சொல்றேன் நான். அப்போ வந்து இந்த 4 பக்கமும் ஒரு கம்பை ஊனி சும்மா அந்த கித்தான் சாக்கா போட்டு மறைச்சு ஒரு ஏதாவது வந்து அடிவாரத்தை வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வந்து ஒரு 5 மணி ஆயிடுச்சுன்னா கடையை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க அங்க இருக்கிற கிராம ஜனங்கள் எல்லாரும் அப்படி கூட கடையை போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து எல்லாமே எல்லாரும் இப்படி கிளம்பி போயிட்டாங்க. ஒரு கடை கூட ஓப்பனா இல்லை. உடனே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க போன அந்த ஒரு சின்ன அது மாதிரி ஒரு கடை கிட்ட வந்து ஒரு சின்ன மர பெஞ்சு ஒண்ணு கிடந்தது. அந்த பெஞ்சில போய் நான் உட்காந்துட்டு இந்த மேல வந்து கித்தான் சாக்கு இருக்கிறதால அது மேல அந்த பெஞ்சு கிட்ட உட்காந்து கித்தான் சாக்கு எடுத்து மேல போட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். ஒண்ணு என்ன செய்யலாம்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு எனக்கு சரி நம்ம எப்படியாவது ஊர் போய் சேர்ந்துதானேன்னுட்டு திரும்பவும் வந்து சிவபெருமான மனசுல நினைச்சு சிவநாமத்தை தரிசனம் இது மனசுல தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சிவநாமத்தை தியானம் பண்ணிக்கிட்டு கற்பனை திரும்ப பிளாவடி கற்பனை சாமியை எப்படியாவது எங்களை கொண்டு ஊரை சேர்த்துரு அப்படின்ட்டு நான் இது மாதிரி மனசார வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற நேரம் திடீர்னு பார்த்தா எங்க பக்கத்துல ஒரு ஆட்டோ வந்து நின்னுது. அந்த ஆட்டோ வந்து என்னன்னா அந்த ஆட்டோ டிரைவர் இறங்கி எங்க பக்கத்துல வந்தாரு. வந்துட்டு எங்களை பார்த்துட்டு என்ன வந்து இப்படி வந்து தனியா வந்து மணி 6 கிட்ட ஆயிடுச்சு, அடிவாரத்துக்கு உடனே இருட்ட ஆரம்பிச்சு இங்க எந்த ஒரு இது வெளிச்சத்துக்கான வழி எதுவும் கிடையாது. யானைகள்லாம் நடமாடக்கூடிய இடம், மிருகங்கள்லாம் வரக்கூடிய இடமாச்சு. இப்படி வந்து இங்க தனியா அப்படி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டவொடனே இல்லைங்க நாங்க இந்த மாதிரி மேல வந்து பகல்லே இறங்க ஆரம்பிச்சுட்டோம். நாங்க தான் அப்படி மெல்லமா அப்படியே இறங்கி வந்து அங்கங்க உட்காந்து இப்படியே வந்ததுனால நாங்க லேட் பண்ணிட்டோம். இந்த வழுக்கு பாறை கிட்ட வந்தோம்னா மழையும் வந்துருச்சு. எப்படியோ நடந்து ஆனா அந்த வழுக்கு பாறையிலிருந்து இந்த தாண்டி பாறை அடிவாரம் எப்படி வந்து சேர்ந்தோன்னு எங்களுக்கே இன்னும் புதிரா இருக்கு. எப்படி போறதுன்னு தெரியாம தாங்க நாங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவர் சொன்னாரு சரி நீங்க வந்து ஆட்டோட ஏறுங்க, உங்களை கொண்டு போய் எங்க போகணும்னு கேட்டாரு. மதுரைக்கு போகணும்னு சொன்னோன்னே மதுரைக்கு நாங்க எங்களுக்கு வந்து தெரியாது. நாங்க வஸ்திராயிருக்கு போனா போயிடலாம் நினைச்சுக்கிட்டு வஸ்திராயிருக்குள்ள வந்து அங்க விட்டுட்டீங்கன்னா அங்க பஸ் வரும், அங்க நாங்க ஏறி போயிடுறாங்க அப்படின்னு சொன்னோம். வேண்டாமா வஸ்திராயிருக்கு போக வேண்டாம், கிருஷ்ணன் கோயிலுக்கு தெரியனுக்கு கிருஷ்ணன் கோயில் கிட்ட கொண்டு விட்டுங்க. அங்க போனா மதுரை பஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். உடனே பத்திரமா ஊர் போய் சேரலாம். நீங்க ஏறி உட்காந்துக்கன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது. உடனே ஏறி உட்காந்துக்கிட்டோம். உட்காந்தோடனே அங்கேயே வந்து அந்த கோயில் இதுகிட்ட கிருஷ்ணன் கோயில் வந்தோடனே அங்க இறக்கி விட்டுட்டு அவரே வந்து அந்த டீ கடையில டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த புடவையெல்லாம் அப்படி ஈரமா இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு இது பண்ணிட்டு அந்த கடைக்கு ஓரமா அப்படி இருந்து புடவையெல்லாம் பிரிஞ்சு ஈரத்தெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம். உடனே மதுரை பஸ் வந்தது. அந்த மதுரை பஸ்ல வந்து அவர் எங்களை ஏற்றி விட்டுட்டாரு. ஏற்றி விட்டா நாங்க மதுரை வந்து பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். ஏன் இதை சொல்றேன்னு நாங்க வந்து வழி தெரியாம வந்து அந்த இடத்துல தனியா அந்த இருட்டுல வந்து அடிவாரத்துல உட்காந்துட்டு நிச்சயம் வந்து அந்த வழுக்கு பாறையிலேருந்து அடிவாரம் வந்ததே பெரிய விஷயம். அந்த மழையில எப்படிதான் வந்தோன்னு இன்னும் இன்னைய தேதி வரைக்கும் புரியாத ஒரு புதிராக இருக்கு. திடீர்னு வந்து எங்கேருந்துதான் அந்த ஆட்டோ வந்து அப்படின்னு தெரியல. அந்த சிவபெருமானே அந்த ஆட்டோ தெய்வம் வந்து மனுஷ ரூபனேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த ஆட்டோக்காரர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் ஏற்றி விட்டு கடைசி வரைக்கும் நின்று எல்லாம் செஞ்சுட்டு போனதை நினைச்சு பார்த்தா இன்னைய வரைக்கும் இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கு. இது வந்து எனக்கு 2வது தடவை சதுரகிரியில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க மிகவும் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.